ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நம்ம மாடித்தோட்டம் கிட் எப்படி வாங்கலாம், இதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி மண்கலவை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த கிட்டை வச்சு நம்ம எப்படி மண்கலவை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் கொக்கோ பிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது 3-4 மணி நேரம் ஊறணுங்கிறது கிடையாது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினாலே போதும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு 2 கட்டிகள் வச்சு இது மேலே தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்தில் ஃபுல்லாமே ஊறிடும். இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாடித்தோட்டம் கிட்ட கவர்மெண்ட்லேருந்து வாங்கலை, இல்லை வெளியே பக்கம் வாங்கியிருந்தாலும் இதே முறையவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கொக்கோ பிட் மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது கூட நம்ம மண்கலவையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மண்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செம்மண் தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த மண், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மண், அந்த மாதிரி எந்த மண் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் 2 பாகமாக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு தொட்டியில் பத்தாதங்காட்டி இதை நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம மண் கலவையும் ரெடி பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பேக் 6 பேக் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மண் கலவை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்து வச்சுருக்க கொக்கோ பிட், அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் மண் கலவை, ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம போடும்போது கொக்கோ பிட் விட மண்கலவை தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா தேங்காய் நாரில் ஜஸ்ட்டு தண்ணி உறிஞ்சி வைக்கிறது திறன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் மண்கலவை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு செடிகள் நல்லா வளரும். இந்த மாதிரி மண் கலவையும் கொக்கோ பிட்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட அவங்க கொடுத்துருக்க உரத்தையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது 2 கட்டிகள் போட்டிருக்கங்காட்டி நம்ம பாதி அளவுக்கு உரங்கள் எல்லாம் கலந்துக்கலாம். அது கூட நான் மண் கலவை 2 விதமான மண் கலவை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த மண் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் செம்மண் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மண் கலவையை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாரம் உரங்களோடு சேர்ந்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செடி வளர்த்தோம்னா நமக்கு செடி நல்லா வளரும். நம்ம அப்போவே போடுறத விட ஒரு வாரம் வெயிட் பண்ணி போடலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்குற இந்த உரத்தை எல்லாம் நம்ம பாதி அளவு மட்டும் கலந்துக்கலாம். ஏன்னா ஒரு இதுக்கு 4 கட்டிகள் தந்திருந்தாங்க. ஸோ நம்ம இதை பாதி அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நான் எடுத்து வச்சுருக்கிற கொக்கோ பிட்டில் பாதி அளவு தான் இதில் சேர்த்திருக்கேன். பாதி அளவு இனி அப்படியே இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த வன்கலவை செய்யும்போது சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பேக்கில் வந்து இவங்க வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் ஓட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தண்ணி வந்து நிற்காத மாதிரி நம்ம பின்னாடியும் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து அடியில் தேங்கி நிற்காம நமக்கு இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம கலக்கி வச்சுருக்க மண் கலவை வந்து ஒரு பேக்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணி வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 நாள் வந்து நல்லா வெயில் படாமல் வந்து வச்சுக்கோங்க. இப்போ தான் நமக்கு உரமெல்லாம் நல்லா ஊறி நமக்கு செடி போடும்போது நல்லா வந்து வரும். இப்போ நம்ம 6 பேக்லேயும் வந்து மண் கலவை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதில் விதைகள் வந்து எப்படி ஊனலாம், என்னென்ன விதைகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.